ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வேளச்சேரியில் ஒரு மாலுக்கு போனோம். அங்கே குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் அது இதுன்னு விளையாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ப்ளே ஸ்டேஷன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் அது காசை கார்டில் ஏற்றணும். கார்டில் நம்ம ஒரு 800 வரை இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் நம்மளால் ஒவ்வொரு கேமுக்கு ஒவ்வொரு ரேட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப சார்ஜாக இருக்கும். எப்போது 2 மந்தோ நம்ம 3 மந்தோ எப்போது போகிறதுக்கு தான் நம்மளால முடியும். ஆனால் நாங்கள் ஒரு நாள் போனோம். குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக விளையாடினாங்க. நிறைய பால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் உள்ளே என்டர் பண்ணும்போது குழந்தைங்கள தான் அலோவ் பண்ணுவாங்க, பெரியவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு சின்ன பையன் இருந்தனால, சின்ன குழந்தை இருந்தனால என்னை அலோவ் பண்ணாங்க. உள்ளே சாக்ஸ் அங்கே கொடுக்குற சாக்ஸ் தான் போட்டுட்டு போனோம். அப்புறம் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வேண்டி என்ன அலோவ் பண்ணனால நானும் குழந்தைங்க கூட விளையாட வேண்டி இருந்தது. குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக விளையாடினாங்க. இந்த பால்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. தூக்கி போட்டு மேலே ஏறி சறுக்கி விளையாடுறது, ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்போது போகிறதுக்கு வேளச்சேரி பக்கத்தில் இருந்தாங்கன்னா போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது பால் கேம். பாலை எடுத்து இது பால் கேம். பாலை எடுத்து ஸ்க்ரீனில் போட்டோன்னா அங்கே பிக்சர் தெரியும். அதில் போட்டோன்னா நமக்கு பாயிண்ட்டு கிடைக்கும். அது போட்டு பையன் விளையாடிட்டு இருந்தான். சின்ன பையன் கொஞ்ச நேரம் விளையாடினா அப்புறம் குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய கலர் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க அதில் விளையாடுறதுக்கு. ஆனால் அதில் நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. குட்டி 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 நிறைய குழந்தைங்களுக்கு ட்ரக்கு, சின்ன சின்ன பால், சின்ன சின்ன ஸ்பூன்ஸு, நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. அதில் அந்த கலர் ஸ்டோனை இதில் அதில் எடுத்து வைக்கிறது, அதில் இதில் எடுத்து வைக்கிறது, அப்படி மட்டும் குட்டி பையன் விளையாடிட்டு இருந்தான். சின்ன பையன் உட்காந்துட்டு ஒவ்வொரு டாய்ஸாக எடுத்து அவன் விளையாட ஆரம்பித்தான். ஒவ்வொரு ஸ்டோன் எடுக்க ஆரம்பித்தான். ஸ்டோன் எடுத்து பின்ன ஸ்டோனை வாயில் வைக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி நான் பக்கத்துலேயே உட்கார வேண்டியது இருந்துச்சு. நிறைய டாய்ஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் சின்ன பிள்ளைங்க இந்த இடத்துக்கு போனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கே எனக்கா பெரிய பையன் பாலில் விளையாட ஆரம்பித்தான். அது ஒவ்வொரு பால் எடுத்து மேலே ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனில் நம்ம போட்டோன்னா அங்கே பிக்சர் இருக்கும். அதில் பட்டோன்னா நமக்கு பாயிண்ட்டு கிடைக்கும். அந்த கேம் பெரிய பையன் விளையாடிட்டு இருந்தான். சின்ன பையன் பால்லே உட்காந்து ஒவ்வொரு பால் எடுத்து அவன் பாட்டுக்கு தனியாக பேச ஆரம்பித்தான். அண்ணன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். இது சும்மா குழந்தைங்களுக்கு டாய் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி டாய். ஹாஸ்பிட்டலில் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்கும், டாய் திங்ஸ். அதை வச்சு பெரிய பையன் சின்ன பையனை வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தான், விளையாடிட்டு இருந்தாங்க 2 பேரும். சின்ன பையன் பால் வச்சு விளையாடிட்டு இருந்தா. இவன் லேடர் இருக்கும், ஸ்டெப்பாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க மேலே.
அதில் வந்து நம்ம கை வச்சு ஏறணும். கையை பிடிச்சி நல்லா ஏறணும். இவனால் ஏற முடியலை. ட்ரை பண்ணி பார்த்தான். 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனால் இவனால் முடியலை. அப்புறம் கீழே நிறைய ஸ்பாஞ்ச் இருந்துச்சு. அந்த ஸ்பாஞ்சில் அவன் விளையாட ஆரம்பித்தான். கீழே நிறைய ஸ்பாஞ்சில் இருந்துச்சு. அதில் விளையாட ஆரம்பித்தான் ஜம்ப் பண்ணி. அது வந்து நிறைய ஸ்பாஞ்சு கொடுத்துறதுனால கீழே தாழ்ந்து போயிட்டே இருக்கும். அவனுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. ப்ளே ஸ்டேஷனில் வந்து அந்த பக்கம் நிறைய டாய்ஸ் இருந்தால் அவங்க ஒவ்வொரு டாய்ஸுக்கும் ஒவ்வொரு ரேட்டு கொடுக்கணும். இது வந்து ஜம்பிங் பெட் மாதிரி இருக்கும். ஜம்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜம்ப் பண்ணி இங்கே கீழே அந்த ஸ்பாஞ்சில் சாடணும். இங்கே வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு கேம்ஸுக்கு வந்து நம்ம கார்டு தான் யூஸ் பண்ணணும். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அது கார்டில் நமக்கு பேலன்ஸ் இருந்தால் நம்ம நிறைய கேம் விளையாடலாம்.